மீண்டுமாக இந்த ஜூலை மாதத்தில் 3வது வாரமாகிய இந்த திங்கட்கிழமை 20ஆம் நாள், ஜூலை 20ஆம் நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராக இயேசுவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவு முழுவதும், கடந்து போன நாட்கள் முழுவதும் கிருபை எங்களை காத்து வழிநடத்தினீர். விடுமுறை நாட்களை கழித்து உடைய பரிசுத்தமான ஆலயத்துக்கு வந்து உடைய வசனத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே இன்றைக்கு மீண்டுமாக உடைய பாதப்படியிலே அமர்ந்து ஜபிக்கும்படியாக ஒரு நல்ல ஆண்டவரே வாய்ப்பை தந்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் விசுத்த தயவுராஜா எங்களை காத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுக்க எங்களை காத்தருளும். உடைய பணிகள், பயணங்கள், ஊழியங்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பு, ஆண்டவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, வேலைகளுக்கு போகும்போது எல்லாரையும் கரெக்டாக குறிப்பாக இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெபங்களை ஆசிர்வதி படையணி அன்பர் சாரியும் இச்சாகாசாரியை எடுத்து நீர் பயன்படுத்த முடியும் ஜபிக்கிறோம். கேட்கின்ற யாவருக்கும் இது ஆசீர்வாதமாக அமைய கிருபைத்தார். இறைமைந்தர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தெய்வம் என்ற ஒரு அழகான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண
சிகரமே ஆருயிரே அழைக்கும் தெய்வமே ஆறுதலே அன்பின் சிகரமே ஆருயிரே அழைக்கும் தெய்வமே ஆறுதலே உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 20ஆம் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை சங்கீதம் 125 1 முதல் 5 வசனங்கள். இறை மக்களை பாதுகாப்பவர் ஆண்டவர் என்கின்ற ஒரு தலைப்பு. இது சீயோன் மலை திருப்பயண பாடல் என்று நம்ம பார்க்கிறோம். சீயோன் மலை திருப்பயண பாடல். இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு வருடமும் கூடார பண்டிகை பாஸ்கா விழாவின் போது எருசலேம் ஆலயத்திற்கு குடும்பமாக அவர்கள் செல்லுவது வழக்கம். அப்படி செல்லுகின்ற போது அந்த பாதைகள் கடினமான ஒரு பாதைகள், மலைப்பாதை, கரடு முரடான பாதை, வெளிச்சம் இல்லை, ஏறக்குறைய 3-4 நாட்கள் பயணங்கள். ஒரு ஆபத்தான நிலையில அவர்கள் பயணிக்கிற போது அனைவரும் குடும்பமாக வண்டிகளிலே செல்வார்கள். மாட்டு வண்டி தான் இப்போல்லாம், அல்லது கழுதை மேலே, கொஞ்சம் பணக்காரங்க குதிரை மேலே. இப்படி போகும்போது எல்லாரும் குடும்பங்களாக போகும்போது அவங்க பாடினே போவாங்க. பொதுவாக நம்ம கூட இருட்டில் போகும்போது பாடுவோம், ஏன்னா பயம் போகணுன்றதுக்காக இல்லையா? அதுபோல இஸ்ரவேல் மக்கள் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டு போவார்கள். அதனால்தான் இது இட் இஸ் கால்ட் எ பில்கிரிமேஜ் சாங் என்று நம்ம பார்க்கிறோம். பில்கிரிமேஜ், திருப்பயண பாடல் என்று பார்க்கிறோம். இதனுடைய முக்கியமான தலைப்பு என்னன்னா, அசைக்க முடியாத விசுவாசமும் தேவ பாதுகாப்பு. அசைக்க முடியாத விசுவாசமும் தேவ பாதுகாப்பு. இப்போ கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி இது ஆபத்தான உலகம். நம்மை சுற்றி ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நிறைய விபத்துகள் நடக்குது. ரோடு ஆக்சிடென்ட்ஸில் மறிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. 50% ஆஃப் தி பீப்புள் இல்லையா, நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ். கொஞ்சம் தான் நோயில் இருக்கிறாங்க, நிறைய எல்லாம் நோயில் இல்லை, கொஞ்சம் ஒரு 50%. அப்போது இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் கடவுள் நமக்கு பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். அதுதான் இந்த நாளினுடைய செய்தி. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறார்,
பாதுகாக்கிறார், அசைக்க முடியாத ஆண்டவராய் இருக்கிறார் என்று செய்தி நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று ஆரம்பிக்கிறது. இந்த டிரான்ஸ்லேஷன்ல நான் படிக்கிறேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தமிழ்நாடு கூட மலைகளால் நிறைந்த ஒரு பகுதி தான். ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த ரெண்டு மலை தொடர்களும் இருக்கிறதுனால, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இவைகள் கேரளா பகுதியில் ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து இந்தியா முழுமையாக பரவி இருக்கிறது. அப்போ இதனால என்ன நமக்கு பயன்? மழை நமக்கு வருகிறது, பூமி அதிர்ச்சி, புயல், பெரும் வெள்ளம், காற்று, இதுல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த மலை நமக்கு கொடுக்கிறது. மலைனால மிகப்பெரிய பயன்கள் நமக்கு உண்டு. மரம், செடி, கொடி வளர்ந்துருக்கோம், அதை வெட்டி நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாதிரி பல்வேறு பயன்பாடுகள் உண்டு. ஆனாலும் அதனுடைய முக்கியமான சிறப்பு அம்சமே பாதுகாப்பு தான். அப்போ நம்மை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாப்பாய் இருக்கிறார். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். வாழ்க்கையில ஏற்படுகின்ற புயல்களும் சோதனைகளும் நம்மை சூழும் போது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படலாம். ஆனால் இந்த திருப்பாடல் கர்த்தரை நம்புகிறவர்களின் பாதுகாப்பு எவ்வளவு உறுதியானது என்பதை ஆழமாய் விவரிக்கிறது. எருசலேம் நகரை சுற்றியுள்ள மலைகளைப் போல கடவுளுடைய கிருபையை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எருசலேமை அநேக மலைகள் இல்லையா, எல்லா மலைகளும் அங்கே பாதுகாப்பாய் இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இந்த மலைகள் பாதுகாப்பாய் இருக்கிறது. சீயோன் மலை என்பது கடவுளுடைய பிரசன்னமும் ஆலயமும் இருந்த இடம். அது எப்படி நிலையானதோ அப்படியே கர்த்தரை நம்புகிறவர்களும் வாழ்க்கையும் நிலையாய் இருக்கும். நீதிமொழிகள் 10:25 நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். மத்தேயு 7:24-25 பார்க்கிறோம். கண்மலையின் மேல் வீட்டை கட்டிய புத்தி உள்ள மனுஷன் வேதாகம உதாரணம். அதை நம்ம பார்க்கிறோம். கண்மலையின் மேல் வீட்டை கட்டி உள்ள புருஷன் எப்படி ஆசீர்வாதமா இருப்பானோ, பாதுகாப்பா இருப்பானோ, அதுபோல இந்த அருமையான மலை நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. சிங்கக்கேபியிலே போடப்பட்டதும் தன் விசுவாசத்தில் அசைக்கப்படாமல் உறுதியாய் அங்கே தானியேல் இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, கடவுளுடைய நித்திய பாதுகாப்பு. நல்லார்க்கென ஒதுக்கப்பட்ட நாட்டில் பொல்லாரின் ஆட்சி நிலைக்காது. இல்லையெனில் நல்லாரும் பொல்லாதது செய்ய நேரிடும். ஆண்டவரே, நல்லவர்களுக்கும் நேரிய இதயமுள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தருளும். கோணல் வழி நோக்கி திரும்புவோரை ஆண்டவர் தீயவரோடு சேர்த்து இழுத்து செல்வார். இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக என்று அழகாக இதை முடிக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இந்த மலையை போல இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். அவரை சொல்றான், மலையை போல அவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எருசலேம் நகரம் இயற்கை அரணாகிய மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அதைவிட பெரிய அரணாய் கடவுள் நம் பிள்ளைகளை சூழ்ந்து பாதுகாக்கிறார். சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகரியா 2:5 பார்க்கிறோம், நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருப்பேன். அக்னி மதில். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த ஆபத்துகள், விபத்துக்கள், நாச மோசம், வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அவரை பிடித்து கொண்டிருக்கும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்கும். எலிசா, சீரிய இராணுவம் எலிசாவை சூழ்ந்த போது வேலைக்காரர்கள் பயந்தார்கள். ஆனால் எலிசா சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்ததை தேவன் அவங்களுக்கு காண்பித்தார். முதல்ல அவங்க பார்க்கும்போது தெரில. அப்போ எலிசா சொல்றாரு, கண்ணை திறந்து நல்லா பாரு, ஆவைக்குரிய கண்களினாலே பாரு, கடவுள் நம்மை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளை வைத்திருக்கிறார்.
ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 ராஜாக்கள் 6:15-17 அதான் நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம சுற்றிலும் இருக்கிறார். அது நமக்கு தெரியாது, நம்ம அதை உணர முடிவதில்லை. ஒருவேளை வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்களை கூட நான் கொண்டு உங்களை பாதுகாப்பேன். நேரடியாக நானே இருக்கிறேன், அது இல்லை. மற்றபடி தேவ தூதர்களையும் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன், அவர்களுடைய கால்களை கைகளில் தாங்குவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. சங்கீதம் 91 நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா? அதனால எதை குறித்து நாம் கவலைப்படாமல் தைரியத்தோடு நம்ம வாழ முயற்சி செய்யணும். 3வது, சோதனையின் எல்லை. தீமையின் அதிகாரம் நீதிமான்களை எப்போதும் ஒடுக்க முடியாது. நம்முடைய பலவீனத்திற்கு மிஞ்சிய சோதனை கடவுள் நமக்கு அனுமதிக்க மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13 அதான் பார்க்குறோம். நீங்கள் தாங்கத்தக்கதாக சோதனைக்கு மேல் உங்களுக்கு சோதனை வரவிடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக போக்கையும் உண்டாக்குவார். சோதனை வரும், எதுக்காகனா இந்த சோதனை நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்ம ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல இன்னும் பலப்படுத்தி நம்ம ஆண்டவரை இன்னும் சேர்ந்து நம்ம வாழ்வதற்காக. யோபனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரே நாள்ல 10 பிள்ளைகளை இழந்தான். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் இழந்து கடைசியில தன் உடல்ல வியாதி பருக்கள் நிறைந்தவனா இருக்கும்போது கூட அவன் ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பக்தி, அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் சோதனையிலிருந்து நம்மளை விலக்கி காப்பார். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அவ்வளவு அழகான வார்த்தை பார். ஆண்டவர் காலை வேளையில நமக்கு விரோதமாய் பிசாசு உருவாக்கி கொண்டிருக்கிற, எதிரிகள் உருவாக்கி கொண்டிருக்கிற ஆயுதங்களிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது வாய்க்காது போகும். நமக்கு விரோதமாய் வரவே வராது. கடவுள் நம்மளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். யோசேப்பு பாருங்க, போத்திபாருங்க வீட்டில் சோதனை அவனுக்கு வருது, ஆனாலும் அவன் சிறைச்சாலையிலே தீமை அவன் மேல் நிலைத்திருக்கவில்லை. கடவுள் அவனை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரையில நம்ம பார்க்கிறோம். 4வது, கடவுளுடைய நீதியும் நியாய தீர்ப்பும். 4-5 வசனத்துல நம்ம அதான் பார்க்கிறோம். கடவுள் இருதயத்தின் நேர்மையை காண்கிறவர், செம்மையானவர்களுக்கு நன்மையும் வழி விலகி போறவர்களுக்கு நியாயத்தையும் அவர் செய்கின்றவராய் இருக்கிறார் இல்லையா? கலாத்தியர் 6:7 அதான் பார்க்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சங்கீதம் 1:6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். தாவீதும் சவுலும் கூட கோணலான வழிகளில் சென்றதால் ராஜ்யத்தை இழந்தான். பாருங்க, சவுலும் தாவீதை நம்ம பார்க்கிறோம். கடவுள் தாவீதை அபிஷேகம் பண்ண பிறகு சவுலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் நம்மளை ஒதுக்கிட்டாருன்னு சொல்லி தாவீதை கொலை செய்ய பார்க்கறான். ஆனாலும் கடவுள் தாவீதோட இருக்கிறார். அப்போ சவுல் கோணலான பாதையில நடக்கிறனால ராஜ்யத்தை இழந்தான். அதனால தாவீது செம்மையான இருதயம் உள்ளவனா இருந்தான், கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட முழுமையாக கர்த்தரை நம்பும் போது சூழ்நிலைகள் எப்படி இருந்தால் நம் இருதயத்தில் கடவுள் தன் உன்னத சமாதானம் நிலைத்திருக்கும். அசைக்கப்படாத மலைகளை போல விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். நம்மை சுற்றில ஆண்டவர் இருக்கிறாரு, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டேன், என் வாழ்நிலை நான் சொன்னேன் என்று சொல்லி சங்கீதம் 30 நம்ம 6-5 வசனத்துல படிக்கிறோம். என் வாழ்நாளில் ஒரு காலம் என்னை ஒருவனும் அசைக்க முடியாது என்ற வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல கடவுள் நம்மை சுற்றிலும் மலை போல இருந்து பாதுகாக்கிறார். இந்த வாரம் முழுக்க நம்முடைய பணிகளை, பயணங்களை, ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போதும் கல்லூரிக்கு போகும்போதும், நம்மவர்கள் வேலைகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளுகிற போதும், தொழில்களுக்காக போகும்போதும் வரும்போதும், எல்லைகளை கடக்கும் போதும் கடல்களை கடக்கும் போதும் ஃப்ளைட்டில் போகும்போதும் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமா இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கடவுள் தானியேலை பாதுகாத்ததை போல என்னையும் பாதுகாப்பார், யோசேப்பை பாதுகாத்ததை போல என்னை பாதுகாப்பார், என்னை சுற்றிலும் மலைகளாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம் தைரியமாய் வாழ தூய ஆவியானவர் நாளிலே நம் அனைவருக்கும் உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவும் கடந்து போன ஆண்டவர் நாட்கள் முழுதும் கிருபையா எங்களை காத்தீர். குறிப்பாக சனி ஞாயிறு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிரயோஜனமாய் பயன்படுத்தினோம், ஊழியங்களை செய்திருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வசனங்களை கேட்டிருக்கிறோம், நன்றி ஆண்டவரே. நேற்று தினத்துல உங்களுடைய ஆலயத்துல வந்து கோதுமை மணியாக நாங்கள் இருக்கிறோமா, கலைகளாக இருக்கிறோமா என்ற செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் நாங்கள் தொடர்ந்து கோதுமை மணிகளாக களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற மக்களாய் நாங்கள் வாழ என் தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுவோம். இந்த நாளில் கூட எங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வேலைகளுக்கு செல்கிற போது
இவன் மக்கள் ஆண்டவர் போகும்போது வரும்போதும் ஆபத்தான உலகத்தில் நீர் மலையை போல இருந்து ஆண்டவரே இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாய் மலைகள் எப்படி சூழப்பட்டிருந்ததோ அதுபோல எங்கள் வாழ்க்கையில நீர் மலையை போல இருந்து சூழ்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சியம் என்றார்கள். இந்த நாளில் இந்த செய்திக்காக நான் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே இந்த வசனங்கள் ஆசீர்வாதமாய் போய் சேரட்டும். இந்த வாழ்க்கையில் அவங்க அற்புதகரமான ஆண்டவரை பாதுகாப்பை உணரட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காகவே எங்களை பாதுகாக்கவே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்தார், ரத்தம் சிந்தினார், சிலுவையில் எங்களுக்காக உயிர் நீத்து உயிர் தெழுந்தார் என்ற செய்தி நாங்கள் கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட உடைய சுவிசேஷத்தின் வல்லமை நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவனின் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சியம் என்றாடும். இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாரியம் ஆண்டவரே ஏஞ்ச காவியம் பாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். நாள் வரையில காத்து வழிநடத்துகிறேன். நேற்று தினத்தில் பயணங்களை ஆண்டு மேற்கொண்டார்கள், பத்திரமாய் கொண்டு வந்திருக்கு. ஸ்தோத்திரம். அன்பான பிள்ளைகள் ஆண்டவரே மாத்தல் மரியாதையும் ஆசீர்வதிங்க. மீண்டுமா இன்று பள்ளிக்கு போகும்போது அவர்கள் பத்திரமாய் சென்று திரும்பி வர கிருபை தார். அதே போல அன்புக்குரிய சாக்கு சாரியம் ஈஸ்வரியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இதோ கடந்த ஆண்டுகளாக இசைவழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறார். மாத்திரமல்ல திருச்சபைகளிலே ஆண்டவரை ஊழியத்தின் பாதையிலே இந்த இசைக்கருவி மீட்ட சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரோடு தங்கிடும் செய்கின்ற ஆசிரியர் பணிகளிலும் கிருபை தங்கிடும். அடியின் மனைவி பிள்ளைகளையும் ஆண்டவர் அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனம் திருச்சபையில் ஆசீர்வதியும். மிக சிறப்பான ஆண்டவரை ஊழியங்களை செய்ய எங்களுக்கு பலத்தை தார். ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள், குறிப்பாக அந்த கிராமத்து மக்கள், ஏழை எளிய மக்கள் ஆண்டவர் வசனத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி வர ஆண்டவர் கதவுகளை திறக்கும்படியா நான் ஜெபிக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக, இந்தியாவில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக, எங்களுடைய இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபையின் மக்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். திருப்பத்தூர், ஆம்பூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. இப்படி ஐஎல்சி திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆம்பூர் சபை சங்கத்தின் தலைவர்கள், ஐஎல்சியினுடைய தலைவர்கள், ஆண்டவரை மற்ற எல்லா சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். சிறப்பான முறையில் ஊழியங்களை செய்ய கிருபை தார். ஆண்டவரை எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல், குவாரல்ஸ் இல்லாமல் ஆண்டவரை சபைகளை வழிநடத்த எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரை ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், விதஸ்தா மருத்துவமனைக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை இந்த தேவன் உருவாக்கித்தார். கஷ்டங்கள் எல்லாம் மாற்ற ராஜா. திருச்சபையில் ஆண்டவரை ஏற்பட்டு கொண்டிருக்கிற குழப்பங்கள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், பிளவுகள் ஆண்டவரை எல்லாம் மாறட்டும். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ராஜசேகர தலைவர்களுக்காக, ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரவைக்காக ஜபிக்கிறோம். சிறப்பான முறையில் ஆட்சி செய்யும். ஆண்டவரே இதோ உலக நாடுகள் ஏற்பட்டிருக்கிற போர்னால என்னுடைய விலைவாசிகள், பெட்ரோல், டீசல், ஆண்டவர் உணவுப் பொருட்கள் விலை ஏறி இருக்கிறதெல்லாம் மாறணும் ராஜா. உக்ரைன் ரஷ்யா போர் நிற்கணும். அதுக்காக நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஏற்கனவே நின்றிருந்ததுகள் இப்போது மீண்டும் தீவிரமாக இருக்குது. இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே ஒரு நல்ல சமாதானத்தின் ஒப்பந்தங்கள் ஆண்டவரை கையெழுத்தாக என் தேவர் கிருபை தார். விசேஷமாக இயற்கை பேரிடர், சூப்பர் எல்னினோவினால கடுமையான மழையும் கடுமையான வெயிலையும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நல்ல மழையை தந்து இப்படி புல் பூண்டுகள் செழிக்க என் தேவரை எங்கள் மேலே கிருபியாயிரும், எங்கள் மேலே இறக்கமாயிரும். உங்களுடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். வடநாட்டிலெல்லாம் நல்ல மழை பெய்து ஆண்டவரை நிலச்சரிவுலாம் ஏற்படுகிறதே, அவங்களெல்லாம் காத்தரல வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற, சுகனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். வேல்மாங்கம் டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் நாயருக்காக, தாமஸ் ஐயாவுக்காக, என்னுடைய கரடி டாக்டருடைய அன்பான ஆண்டவரே சம்பந்தி அம்மா ஃப்ளாரன்ஸ் பக்தநாதன் அவர்களுக்காக, அவருடைய கோயில் பிள்ளை செல்வானனுக்காக, என்னுடைய நித்யானனுக்காக, என்னுடைய ஜாபையாவுடைய துணைவியாருக்காக, டென்னிசன் ஐயாவுடைய மனைவிக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுகமாக இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து குணமாக்கும் கர்த்தனானே என்று சொன்ன ஆண்டவர் பலப்படுத்த ராஜா. விசேஷமாக ஆண்டவரே இந்த வாரம் முழுக்க ஆண்டவரே எங்களோடு நீர் தங்கீரும். உடைய பணிகளை ஆசீர்வதி. இந்த நாளின் பணிகள், பயணங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து காத்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் மனைவரோடு கூட நாளில் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென்.